Hi friends, Venkat Prabhu direction Vijay நடிப்புல வெளியே இருக்க படம் தான் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு படம் தான் நடிக்க போறாருன்றா இந்த படத்தில் வந்து அரசியல் இருக்குமா அந்த மாதிரி சில பல ஹைப்புமே இருந்தது. முக்கியமாக இன்னொரு ஹைப்பு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் இதில் வந்து டூயல் ரோல் பண்ணுறாரு, டிஏஜிங் பண்ணியிருக்காங்க விஜயன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல ஆக்டர்ஸ் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களுமே இருந்தது. முக்கியமாக மோகன் பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்றதுனால ஒரு பெரிய ஹைப் இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஹைப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுச்சா என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவாக பார்க்கலாம். இந்த ரிவ்யூக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. படங்கிறது லாஜிக்ஸை மீறி இருக்கிறது தான். ஸோ லாஜிக்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம அந்த படத்தை வந்து ரசிக்கவே முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும். ரா ஏஜென்ட்ஸான ஒரு 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க 4 பேர் செய்கிற சம்பவம் தான். அந்த ட்ரெயினில் போகிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன். மோகனே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வராங்க, அந்த சம்பவத்தை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் சரக்கு போடுறாங்க. சரக்கு போட்டு வீட்டுக்கு போய் மாட்டிக்கிறாரு விஜய். விஜய் வந்து அவர் ஒய்ஃப் ஸ்னேகா கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஸ்னேகா வந்து ஒரு பிரபலமான ரீல்ஸில் வர ஒரு டைலாகை வச்சு ஒரு பிரச்சனையாகுது. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் அடுத்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு தாய்லாண்டுக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு போகும்போது ஃபேமிலி அழைச்சின்னு போகலான்னு சொல்லிட்டு அழைச்சின்னு அங்கே தாய்லாண்டுக்கு போகிறாரு. தாய்லாண்டில் போகிற இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுது. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நடக்கிறது தான் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே படத்தில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃபு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு சரியான ஒரு பிளாக் ஒன்று கொடுப்பாரு, தளபதி வாசஸ் இளைய தளபதின்னு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போச்சு. விறுவிறுப்பாக போகலன்னா சொன்னால் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. படத்தில் மியூசிக் யுவன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, இல்லை ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்காருன்னு வந்து அவரை வந்து அது மாதிரி வச்சிட முடியாது. ஓகே, யுவன்னாலே ஒரு பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாலுமே மனசில் நிற்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஜிஎம் இல்லைங்கிறது ஒரு குறை தான் படத்துக்கு. பாட்டு பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஓகே, பட் நம்ம யூடியூப்ல பார்த்ததுக்குமே ப்ளஸ் படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. மற்றபடி எதுவுமே வந்து ஒரு பிரபலமாகிற அளவுக்கான பாட்டு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டண்ட் சீக்வன்ஸ் உண்மையிலேயே நல்லா சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட ஃபுல்லுமே வந்து விஜய் தோளில் தான் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் பிரசாந்த், பிரபுதேவா ஆகட்டும் அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதாவது எங்கேயாவது வந்து ஒரு சப்பர் ரோல் ஏதாவது கொடுத்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு பார்த்தேன். பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு நல்ல ரோல்னே சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பிரபுதேவாவுக்குமே ஒரு படம் ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு ரோல் தான். டிஏஜிங் விஜய் ஆக்சுவலாக நம்மளை வந்து டிஏஜிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்து என்னமோ நம்மளால ஏற்றுக்க முடியல அந்த டிஏஜிங். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது இட் இஸ் பெட்டர்னு தான் தோணுது எனக்கு. நம்ம அதில் பார்த்ததை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த டிஏஜிங் விஜய் வந்து அவர் பண்ணியிருக்காரு, ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது முடிய கொஞ்சம் அப்படியே ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுறாரோ, அந்த ரோலை வந்து சைக்கோ மாதிரி பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்கோலேருந்து வரவர் வந்து இங்கே வந்து எப்படி சென்னை தமிழில் வந்து பேசுறாருன்றது ஒரு லாஜிக்கான கொஸ்டின் தான். பட் லாஜிக் பார்க்கக்கூடாது, நானே தான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அது லாஜிக்காக பார்க்காதீங்க. அதை மீனாட்சியுமே ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஏதோ பாவம் பின்ன கூப்பிட்டாங்கன்னு ஒரு 4-5 சீன் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கும். யோகி பாபு படத்தில் வராரு, கொஞ்ச நேரம் வராரு. அவரோட பங்கு ஒரு சின்ன ரோல்னு தான் சொல்லலாம். எனக்கு முக்கியமான டவுட் என்னன்னா எதுக்கு மோகன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படத்தை ஒத்துக்கினாருன்றது எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது கிளைமேக்ஸ்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்த மோகன் வந்து அது டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது என்னை பொறுத்தவரைக்கும். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். கிளைமேக்ஸ் சீன் வந்து சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்கும், ரூஃப் டாப் மேலே நடக்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் ஓவரால் வந்து அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. ஓகே, படத்தோட ஒட்டி போகிற மாதிரி தான் இருந்துதான் சொல்லுவேன். பட் பெரிய கிரேட் ஒர்க்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓவரால் இந்த படம் எப்படி
இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போட்டாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு எடுத்துன்னு போகிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணுன்னா மைண்டில் எதுவும் வச்சுக்காதீங்க, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஜாலியாக போங்க. அந்த அளவுக்கு போர் அடிக்காமல் வந்து சும்மா ஃபோனை நோண்டுற அளவுக்கு இல்லைன்னாலும் அங்கங்கே சில விஷயங்கள் இருந்தாலுமே மற்றபடி ஓவரால் வந்து ஒரு 3 hours வந்து ஓரளவுக்கு என்கேஜ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்குமே இது ஒன் டைம் ஒரு குட் வாட்ச்ன்னு தான், குட் வாட்ச்சில் ஒன் டைம் வாட்ச்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றுமே மனசில் ஆறாதது ஒரு மோகனை வந்து அந்த கிளைமேக்ஸில் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலங்க. அது இது விஜய் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பட் அந்த சீன் என்னால், அந்த ஒரு சீன் என்னால் சத்தியமாக டைஜஸ்டே பண்ண முடியல. எதுக்கு இந்த படம் நடித்தார், எனக்கு சீரியஸாகவே இந்த படம் பார்த்து முடிச்சுன்னா மோகன் எதுக்கு இந்த படத்தை நடித்தாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி, சும்மா கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, அதுக்காக எதுக்கு இவ்வளோ வருஷம் காத்திருந்து போய் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோன்னு. ஏன்னா அந்த ரோல் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், மோகன் தான் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அது சத்தியமாக என்னால் இப்போ கூட என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. மோகன் வந்து அப்படி பார்த்துட்டு ஓவரால் லாஜிக்ஸ் பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க, மைண்டில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. வெங்கட் பிரபு வந்து முன்னாடி படம் அப்படி இருந்தது, இந்த படம் அப்படி இருக்கலாம் வந்து நினச்சின்னு போகாதீங்க. கிளைமேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அந்த என்ன படம்லாம் நான் சொல்ல விரும்பல, அவருமே வந்து விஜயை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். ஓரளவுக்கு படத்தை அப்போ வந்து பயங்கரமாக லவ் பண்ணுற ஆளுங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். அந்த இன்டர்வல் பிளாக்குமே வந்து அது ஜென்ரல் ஆடியன்ஸே கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடுன்றதுக்காக நான் அதை சொல்லலை. மைண்டை ஃப்ரீயாக வச்சுன்னு போங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. போனீங்கன்னா ஒரு 3 hours ஓகே, ஒரு அதாவது உங்களை வந்து பெரிய ஒரு மொக்க படம் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு என்ஜாயபுளான படமாக இருக்கும்ன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. தேங்க்யூ.